வணக்கம் மக்களே. சமீப காலமா தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாரும் டிவி முன்னாடி என்ன பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? பிக் பாஸ் இல்ல, ஐபிஎல் இல்ல, தமிழ்நாடு சட்டப்பேரவை நேரலை, அசெம்பிளி லைவ் செஷன். ஏன்? காரணம் உங்களுக்கே தெரியும். நம்ம முதலமைச்சர் விஜய் அசெம்பிளியில உட்கார்ந்திருக்கார். ஒரு பக்கம் டிவிக்கே ஆளுகட்சி, இன்னொரு பக்கம் டிஎம்கே எதிர்கட்சி. விஜய்க்கும் உதயநிதிக்கும் நடக்கிற விவாதங்கள்லாம் பார்த்தா அனல் பறக்குது மக்களே. ஆனா இத வச்சு என் மண்டையில ஒரு பயங்கரமான ஐடியா உதிச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. வாங்க அந்த 4 கான்செப்ட் என்னன்னு இந்த வீடியோல பார்ப்போம். கான்செப்ட் 1, தியேட்டர்ல அசெம்பிளி லைவ் டெலிகாஸ்ட். யோசிச்சு பாருங்க, தளபதி விஜய பெரிய திரையில பார்த்து எவ்வளவு நாளாச்சு. ஏன் இந்த 6 hours அசெம்பிளி செஷனை தியேட்டர்கள்ல லைவா ரிலீஸ் பண்ணக்கூடாது? தியேட்டர் உரிமையாளர்களுக்கு கொண்டாட்டம். 6 hour செஷன், நடுவுல 3 to 4 இடைவேளை, பாப்கார்ன், சமோசா, கூல் ட்ரிங்க் சேல்ஸ் அல்லும். ரசிகர்களுக்கு ட்ரீட். அட 6 மணி நேரம் யாராவது தியேட்டர்ல உட்காருவாங்களான்னு கேட்காதீங்க. T20ல 2 மேட்ச் தொடர்ந்து பாக்குறோம். பாகுபலி பார்ட் 1 and 2 சேர்த்து பாக்குறோம். ஏன் துரந்தர் மாதிரியான பெரிய படங்களே பார்க்கல, அசெம்பிளி மேட்ச் பார்க்க மாட்டோமா என்ன? கான்செப்ட் 2, ஜியோ சினிமா ஓடிடி உரிமைகளும் ஐபிஎல் ரேஞ்ச் டெக்னாலஜியும். தியேட்டர் மட்டும் இல்லங்க, அடுத்த கட்டமா இதை ஜியோ சினிமா மாதிரி பெரிய ஓடிடி பிளாட்ஃபார்ம்க்கு ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் கொடுக்கலாம். ஐபிஎல்ல பாக்குற மாதிரி 360 டிகிரி கேமரா, சபாநாயகர் சீட்ல இருந்து எதிர்கட்சி வரிசை வரைக்கும் சுத்தி சுத்தி பார்க்கலாம். மல்டி கேமரா ஆங்கிள்ஸ், விஜய் பேசும்போது ஹீரோ கேம், உதயநிதி பதில் சொல்லும்போது ஆப்போசிஷன் கேம், பின்னாடி தூங்குற எம்எல்ஏக்களை காட்ட மீம் கேம். இன்டராக்டிவ் ஃபீச்சர்ஸ், யார் கெத்தா பேசுறாங்கன்னு உடனுக்குடன் லைவ் voting கூட. கான்செப்ட் 3, அரசுக்கு கோடிக்கணக்கில் வருமானம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டு அரசுக்கு இது மூலமா பிராட்காஸ்ட் ரைட்ஸ் வருமானம் குவியும். இவ்வளவு நாள் பட்ஜெட் பற்றாக்குறைன்னு சொன்ன அரசாங்கம் இனி அசெம்பிளி மீடியா ரைட்ஸ் வச்சு தனி ரெவென்யூ மாடல் உருவாக்கலாம். கான்செப்ட் 4, பக்கா சினிமா திரைக்கதை. உண்மையை சொல்ல போனா இது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங் வெப் சீரிஸ் மாதிரி தான். 5 வருஷம் ஓட்டலாம். பிபிகே தொண்டர்களுக்கு சிஎம் விஜய் தான் அல்டிமேட் மாஸ் ஹீரோ, டிஎம்கே தொண்டர்களுக்கு உதயநிதி தான் கிளாஸ் அண்ட் மாஸ் ஹீரோ. மீதி இருக்கிற உறுப்பினர்கள் ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் சப்போர்ட் பண்ணி மாற்றி மாற்றி பேசும் பக்காவான கேரக்டர் ரோல்ஸ். ஃப்ரீ 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 அப்படியே எல்லாரும் அரசியல் படிச்சிடலாம். அடுத்த எலெக்ஷன்ல சரியான கேண்டிடேட்ஸை மட்டும் தேர்ந்தெடுக்கலாம். என்ன மக்களே, இந்த ஐடியா செம்மையா இருக்குல்ல? இப்போல்லாம் மூவி ரிவ்யூ வீடியோக்கு வர்ற லைக்ஸை விட அசெம்பிளி நியூஸ் ரிவ்யூ தான் ஹிட் அடிக்குது. நாளைக்கே உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற தியேட்டர்ல சிஎம் விஜய் இன் அசெம்பிளி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போட்டா டிக்கெட் எடுத்துட்டு பாப்கார்னோட போவீங்களா மாட்டீங்களா? உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.